எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 34வது தசகம் ஸ்ரீ ராமச்சரித்திரம். குருவாயூரப்பா, தேவர்கள் ராவணனை வதைக்க வேண்டி தங்களை வேண்டிக் கொண்டனர். கோசல தேசத்தில் ரிஷிசிங்க முனிவர் புத்திரன் தசரதனுக்கு பிள்ளைப்பேறு வேண்டி புத்திரனை அளிக்கும் வேள்வியை செய்தார். அதில் கிடைத்த உயர்ந்த பாயசத்தை தசரதனுக்கு அளித்தார். அதை உண்ட தசரதரின் பட்ட மகிழ்ச்சிகள் மூவரும் ஒரே சமயத்தில் கருவுற்றனர். அம்மூவரிடம் தாங்களே பரதனோடும் லக்ஷ்மணனோடும் சத்ருக்னோடும் ஸ்ரீராமனாக திருவவதாரம் செய்தீர்கள் அல்லவா? ஸ்ரீராம அவதாரம் செய்த தேவனே, தந்தையின் கட்டளைப்படி விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காக்க வில்லேந்தி லக்ஷ்மணன் பின்தொடர சென்றீர்கள். முனிவரான விஸ்வாமித்திரர் உபதேசித்த மந்திரங்களால் வழிநடந்த களைப்பை போக்கிக் கொண்டீர்கள். மக்களை காக்கும் பொருட்டு முனிவரின் சொல்லாற்றலால் அம்பு கொண்டு தாடகையை வதம் செய்து அவரிடமிருந்து பல அஸ்திரங்களை உபதேசமாக பெற்றீர்கள். சித்தாசிரமம் என்ற பெயர் கொண்ட முனிவர்களின் தப்போவனத்தை அடைந்தீர்கள். வேள்வியின் தொடக்கத்தில் பானங்களால் மாரீச்சனை துரத்தி மற்ற அரக்கர்களை கொன்றுவிட்டு வழியில் பாதத்தூளியால் அகலியை தூய்மையாக்கி விதேக மன்னனான ஜனகரின் அரண்மனை அடைந்தீர்கள். அங்கு சிவபெருமானின் வில்லை முறித்து நிலமகளின் பெண்ணாக திருவவதரித்த ஸ்ரீ மகாலட்சுமியான சீதா பிராட்டியை மனம் புரிந்து 3 சகோதரர்களுடனும் அவர்களுடைய மனைவியுடனும் அயோத்திக்கு திரும்பினீர்கள். பிருகுகுல திலகரான பரசுராமர் சினத்தால் அறிவிழந்து தங்களை வழிமறித்து தனது வைஷ்ணவ தேஜஸை தங்களிடம் அர்ப்பணம் செய்து சென்ற பிறகு அயோத்தியை அடைந்தீர்கள். அங்கே அழகே உருவெடுத்த அண்ணலே குருவாயூரப்பா, அங்கு மனைவியான சீதையோடு இனிதே வாழ்ந்தீர்கள். பின்னர் ஒரு கால் பரதன் சத்துருக்கனோடு தனது அம்மான் வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது தங்கள் தந்தையார் தங்களுக்கு முடிசூட்டத் தொடங்கினார். அது கேகேய மன்னன் புதல்வியான கைகேயால் தடுக்கப்பட்டதல்லவா? தந்தை சொப்படி வில்லை ஏந்தி தம்பியுடனும் மனைவியோடும் வனமே புக விரும்பிய தாங்கள் நகர மக்களை திருப்பி அனுப்பிவிட்டு குகன் இருக்குமிடம் அடைந்து சடையும் மரவுரியும் தடுத்து கங்கையை தோணி கொண்டு கடந்தீர்கள். வழியில் அருகிலிருந்த பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கி அன்னாரது சொற்கேட்டு திருச்சித்திரக்கூடமலை சென்று அங்கு மிகவும் இன்பமாக வசிக்கலானீர்கள். ஸ்ரீராமனாக திருவவதரித்த குருவாயூரப்பா, தங்களது தந்தை மகனான தங்களின் விரிவாற்றமையால் உயிர் துறந்து விண்ணுலகு அடைந்ததை பரதன் வாயிலாக கேட்டு மிகவும் வருந்தி அவருக்கு தர்ப்பணம் செய்தீர்கள். பரத நம்பிக்கு பாதுகையும் அரசும் தந்து பிறகு அத்திரிமுனிவரை வணங்கிவிட்டு பெருத்த தண்டகாவனம் புகுந்தீர்கள். அங்கு மிக்க பயங்கரமான உருப்படைத்த விராதனன் என்ற அரக்கனை வதைத்து சரபங்க முனிவருக்கு நற்கதியை அடைத்து, அதாவது மோட்சத்தை அளித்தீர்கள். முனிவர்கள் அனைவரும் நன்மையை செய்ய விரும்பிய தாங்கள் எல்லா அரக்கர் கூட்டத்தையும் வதைப்பதாக சூளுரைத்தீர்கள். அகஸ்திய முனிவரை வணங்கி அவரிடமிருந்து வைஷ்ணவ தனுசையும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு வழியில் தந்தையின் நண்பனான ஜட்டாயுவை கண்டு மகிழ்ந்து கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவடியில் மனையாளோடு இன்பமாக வசித்தீர்கள் அல்லவா? குறைவற்ற வலிமை படைத்த குருவாயூரப்பா, காம விகாரத்தால் அறிவிழந்து தங்களிடம் வந்த சூர்ப்பனகை வேண்டுதல்களை பொறுக்க மாட்டாது அவளை லக்ஷ்மணனிடம் அனுப்ப அவன் மிக்க சினம் கொண்டு மூக்கை அறுத்தான். இவளை கண்டு கோபத்துடன் தங்களை எதிர்த்து போரிட வந்த கரணையும் தூஷணையும் திருசிரசையும் மற்றும் 16,000க்கும் மேற்பட்ட அரக்கர்களையும் அதே நொடியில் கொன்றொழித்தீர்கள். தனது தங்கை கூறிய செய்தியை கேட்ட ராவணன் கோபத்தால் பரவசமானான். அவனுடைய கட்டளையால் மாரீசன் மாயமானாக வர செந்தாமரை போன்ற திருக்கண்களுடன் கூடிய சீதாதேவி அதை பிடிக்க விரும்பினாள். ஆகவே தாங்கள் அதை பின்தொடர்ந்து சென்று பானத்தால் கொன்றீர்கள். அந்த மாரீசன் வஞ்சகமான குரலை கேட்ட சீதை தங்கள் தம்பியான லக்ஷ்மணனை அனுப்பவே ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். அதனால் துன்புற்ற தாங்கள் ராவணனை வதம் செய்ய ஓர் உபாயம் கிடைத்தது பற்றி உள்ளூர மகிழ்ச்சி கொண்டீர்கள். பின் மனையாளான சீதையை தேடிப் போகையிலே வழியில் ஜட்டாயுவை கண்டு ராவணன் என்னை கொன்றுவிட்டு உன் மனைவியை கவர்ந்து சென்றான் என கூறி விண்ணுலகு அடைந்தார். தாங்கள் நண்பரான ஜட்டாயுக்கு சடங்குகளை செய்தீர்கள். பிறகு தங்களை பிடித்து கொண்ட கபந்தனை கொன்றீர்கள். பம்பை நதிக்கரில் சபரியை கண்டீர்கள். பின் அனுமனை அடைந்து பெரிதும் மகிழ்வு எய்தினீர்கள். அத்தகைய குருவாயூரப்பா, என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.